அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. வணக்கம் நண்பர்களே. அம்மாவை விட உயர்ந்த தெய்வம் இவ்வுலகில் இல்லை என்று நமக்கு முன் வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் அனைத்து உயிரினங்களும் அவ்வப்போது நிரூபித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு முன் ஒரு சில ஜீவன்கள் பரவலாக வந்து தங்குவார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உணவும் நீரும் கொடுத்து கொண்டிருப்போம். எங்கள் குழந்தைகளும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி தங்குற ஜீவன் மகப்பேறு குட்டியெல்லாம் பெற்றெடுத்திருக்காங்க. உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு ஜீவன் என்ன பண்ணார், நாங்கள் பண்ணு கொடுத்தேன். எப்பொழுதும் சாப்பிட்றவர் அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறார். என்னடா நம்ம உணவு கொடுத்தோமே அதை எடுத்துக்கொண்டு பதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை கொடுத்தேன். இன்னொரு இடத்துல கொண்டு குப்பைகளை நெண்டி விட்டு உள்ளே வச்சு மூடி அடையாளப்படுத்தி வைக்கிறார். அப்புறம் என்னோட குழந்தைகளை கூப்பிட்டு, ஐயா இங்கே பாருங்கள் இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னு, உணவுகளை எடுத்துக்கொண்டு பதுக்கி வைக்கிறாங்க. அவங்க குட்டிகள் ஈன்றிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக தாயானவள் எப்படி உணவை பதுக்கி வச்சு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவை உடனடியாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய உணவை எப்போது வேண்டுமானால் எடுத்துக்கலாம் என்று அதை பதுக்கி வைத்துவிட்டு உணவை மீண்டும் தேடலில் தன் பயணத்தை தொடங்கியது. என் குழந்தைகளை கூப்பிட்டு காட்டி 3வது முறை பெரிய ஒரு பண்ணை கொடுத்தேன். அதையும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3வது இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. என் குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டினேன். அவங்களும் பார்க்குறாங்க. என் குழந்தைகளுக்கு புரிய வச்சேன், பாரையா எல்லா உயிரினங்கள்லேயும் தாய் தான் சிறந்தது அப்படின்னு உலகத்தில் பாடல்கள் மூலயமா, வரிகள் மூலயமா, பேச்சின் மூலயமா தெரியப்படுத்திருக்காங்க. அந்த வகையில் பாருங்கள், இந்த ஜீவன் தன் குழந்தைகளுக்காக தன் உயிரையும் பாராமல் தன் பசியையும் பாராமல் உணவை எடுத்து கொண்டு பதுக்கி வைக்கிறது. அதன் பிறகு உணவுக்காக தேடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? எளிதாக கிடைக்கக்கூடிய உணவை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இதை பதுக்கி வைப்போம். இன்றைக்கு தேடல் பொழுது இருக்கிறது. இந்த பொழுதில் இன்னும் உணவை தேடி அதை எடுத்துக்கொண்டு நம் குழந்தைகளுக்கு கொடுப்போம். இந்த உணவை சேகரித்து வைப்போம் என்று சொல்லி ஒரு ஜீவன் செய்கிற வேலையை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு விளக்குகிறேன். தாய் என்பவள் உலகத்தில் உயர்ந்த தெய்வம். பிற உயிரினங்களில் பறவைகள் பறப்பன, ஊர்வன, நடப்பன இப்படி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தன் குழந்தை ஒரு பருவத்தை அடையும் பொழுது அதை தன்னிடமிருந்து பிரித்து விரட்டி அடித்து உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள், அதுக்கு தயாராகி என்று தன்னிடமிருந்து பிரித்து விரட்டி அடித்து விடுகிறது. ஆனால் தன் குழந்தை மீது பாசம் இல்லாமல் அல்ல. தன் குழந்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான தகுதியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தில் தனி ஆளாக நின்று தன் உணவை சேகரித்து உன் பாதுகாப்பை நீ கருத்தில் கொண்டு போராடியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து விடுகிறது. ஆனால் இந்த மனித இனத்தில் மட்டும்தான் தன் தாய் உயிர் பிரியும் வரை தன் குழந்தையின் மீது அக்கறை கொண்டு தன் குழந்தைக்காக கண்ணீர் விடுத்து உழைப்பை சிந்து வியர்வை சிந்து தன் குழந்தைகளுக்காக உயிர் வாழ்கிற ஜீவன் நம் மனித இனத்தில் மட்டும்தான். அதனால்தான் மனித குலத்தில் மனித இனத்தில் தன் தாயை விட பெரிய தெய்வம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பல பாடல் வரிகளில் பல கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தெரிவித்துக் கொள்கின்றனர். இந்த காணொளியை பாருங்கள். இந்த ஒரு வாயற்ற ஜீவன் தன் குழந்தைகளுக்காக உணவை எப்படி சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்று இருப்பதை செலவழிக்காமல் நாளைக்காக சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் என்பதனை
ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு புரிய வைக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நண்பரேன். பிடிச்சிருந்த பிறருக்கு பகிருங்க. காணொளிக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.